வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கு தொலைபேசி எண் 044243111361 என்ற தொலைபேசி எண் வாயிலாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் சட்ட ஆலோசகர், சமூக ஆர்வலர் உங்களுக்கு வழங்குவார். அதே போன்று தபால் மூலமாகவும் உங்கள் குறைகளையும் புகார்களையும் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் நமது விருந்தினரை வரவேற்போம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகருமான திரு மணி கங்காதரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கி ஆக்சுவலாக ஜென்ரலான இன்றைக்கி ஒரு வேர்ல்டு நியூட்ரிஷன், அதாவது குறிப்பாக ப்ரோட்டீன் டே அப்படின்னு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க சார். அதாவது நம்ம முந்தானத்துக்கு போன சண்டே பிரதமர் அவர்கள் கூட அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒபிசிட்டி பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறத ஒரு 10% எல்லாருமே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன உணவுகளில் சிறிய சிறிய மாற்றங்களை நம்ம மேற்கொண்டு அதை கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த நேஷ்னல் ப்ரோட்டீன் டே அப்படின்னு இருக்கிறதுனால பொதுவாக இந்த நியூட்ரிஷன் ஃபுட்ஸு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்க வழக்கம் பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போ உணவு பழக்க வழக்கம்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கிறத மருத்துவர்கள்லாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நோயால் பாதிக்கப்பட சொல்ல ஒரு பிரச்சனையை டாக்டர்களே சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துங்க அப்படின்றாங்க. கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை டாக்டர்கள் மக்களிடம் வழங்குறாங்க. இப்போ என்னென்னா இன்றைக்கி உணவு பொறுத்து ஒரு அவேர்னஸே மக்களிடம் கிடையாது, நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால உணவு எங்கேயோ போகிறோம், சரி காலையில் சாப்பிடாம விட்டுறது, அப்புறம் மதியமாக ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு சாம்பார் சாதமோ ஏதோ ஒன்று அப்படி வாங்கி சாப்பிட்றோம். நைட்டு வீட்டில் அன்டைமாக 11:30 2 o'clock ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஏதோ வாங்கி அன்னத்துக்கு சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அப்படின்னு சொல்ல ஒபிசிட்டி தானாகவே ஏறிட்டே போகுது. ஒரு 10 வயசு பையனுக்கு வெள்ள முடி வருது, 10 வயசுக்குள்ளே அவன் 100 கிலோ போகிறான். அப்போ 20-28 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறான். பட் 20% பார்த்தா இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. 8 வயசு பசங்க, 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்க. இதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா முறையற்ற உணவு பழக்க வழக்கம் தான் காரணம். அது நம்ம தானியங்களை நிறைய எடுத்துக்கிறது கிடையாது. தானிய வகைகள் 9 தானியங்கள் இருக்குது. வேர்க்கடலை, சுண்டல் போன்ற அந்த மூக்கடலை, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பழங்காலத்தில் நம்ம பயன்படுத்தின உணவு முறைகள் தான். இன்றைக்கி அந்த உணவு முறைகள் நம்ம பயன்படுத்ததே கிடையாது. அதெல்லாம் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு மைதாவில் எதனா வாங்கி சாப்பிட்றோம். ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன கிடைக்கிறத சாப்பிட்றோம். இன்றைக்கி டீன்னு பார்க்குறோம். டீன்னு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு டீயே கிடையாது, நான் பார்க்க முடியல. அடுப்பே கிடையாது, எல்லாமே கரண்ட்டில் சூடு பண்ணி கொடுக்குறாங்க. பட் அது என்னென்னா நமக்கு அடுப்பில் எரிஞ்சு குடிக்கிறதுக்கும் இந்த சூடு பண்ணி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக அது குறைக்க தான் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் உழைப்பு கடினமான விவசாயம் சார்ந்து நம்ம வாழ்ந்தோம். இன்னைக்கு விவசாயமே கிடையாது, விவசாயமே அழிஞ்சு போச்சு. கண்டிப்பாக எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எங்கேயோ வேறு யாருன்னா அண்டை மாநிலத்தை இன்னைக்கு வேலை செய்யறோம் பார்க்குறோம். சூழல் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். புகார் பெட்டி யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். நாங்கள் வாழவச்சினூர்ந்து பேசுகிறோம் சார். நான் எங்கேருந்து? வாழவச்சினூர். எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன முதல்ல சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்கள். நிலம் எங்கள் அண்ணன் மேலே 3 பேர் இருந்தாங்க, அவங்க எழுதிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா பேர் மேலே இருந்துட்டேன். இல்லை, சரியா புரியலம்மா. நிலம் யார் பேரில் இருந்தது? நிலம் எங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்த நிலம் எங்கள் அண்ணன் பேரில் எழுதிட்டாங்க. நான் உண்டிதான் 3 பேர் அண்ணன் பேர். சரி. அது சொத்து எங்கள் அம்மா பேரில் கொஞ்சம் இருந்து அது நீ எடுத்துக்கோ அப்படின்னு வாய் புளிமா சொல்லிட்டு அவங்களாம் ஒயில் எழுதிட்டாங்க. சரி. ஸோ உங்களுக்கு அந்த சொத்துல எந்த பங்கும் கிடைக்கல, அப்படி தானே சொல்கிறீங்க? கிடைக்கல. எங்கள் அம்மா பேரில் இருந்தது, நீ எடுத்துக்கணும் வாய் மூலியமா சொன்னது திரும்பி அவங்களுக்கே போயிடுச்சு. திரு மணி கங்காதரன் சார். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். அம்மா ஒன்றும் இல்லை, அப்பா இறந்து எவ்வளோ நாளம்மா ஆகுது? அவங்க அப்பா இருந்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார். அம்மா அம்மா ஒரு 3 வருஷம் கழிச்சு இறந்துட்டாங்க. சரி
அப்பாவோட ட்ரெஸ் சர்டிஃபிகேட்டு அம்மாவோட ட்ரெஸ் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் நான் வாங்கல சார். இது எனக்கு நான் அதுல ஒரு ஆளாவே இல்லாத பண்ணிட்டாங்க. சரி இல்லை ஒன்றும் இல்லை அவங்க தரேன்னு சொல்லிட்டு தரல, அதனால் நீங்கள் வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஆல்ரெடி ட்ரெஸ் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க அவங்க. அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா பேரில் இருக்கிற சொத்தை சர்வே நம்பர்லாம் எடுத்து திருவண்ணாமலை சப்கோர்ட்டில் பார்ட்டிஷன் போடுங்க, பாகப்பிரிவினை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழுதின உயில் எல்லாமே எதுவுமே செல்லுபடி ஆகாது. உயில் யார் இருந்த எங்க அப்பா அம்மா இருக்கும்போதே உடம்பு சரியில்லாம இருக்கும்போதே எழுதிட்டாங்க எங்க அண்ணமாரு. அப்போ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அப்போ கேட்க வேண்டியதானே? நான் கேட்கல. சரி அம்மா சொத்து இருக்குது 1 ஏக்கரா, அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவங்க 5 ஏக்கரா எழுதிட்டாங்க. இப்போ அம்மா சொத்து உயில் எழுதினாங்களா? அது கூட எழுதல, அப்படியே வாய் மூலியமா சொன்னாங்க. அது 4 பேருக்கு பங்கு. அது இப்போ நானே கேட்குறேன்னா, இப்போ அம்மா வந்து இப்போ உயில் எழுதல பிறந்தவங்க எழுதல. எங்க அம்மாவோடய பிறந்தவங்க 4 பேரு 3 பேரு. அது வந்து நீங்க எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அம்மாவோட பங்கு ஒரு பங்கு மட்டும் உங்களுக்கு வரும். ஆமா ஆமா, அதுவும் சரியா இன்னும் வரல போல. அம்மா நீங்க அம்மாவோட ட்ரெஸ் ரேட் வாரிசு வாங்குமா, அதை வாங்கிட்டு நீங்க அதை வந்து நீங்க பார்ட்டிஷன் போட்டுக்கங்க. அப்போ பாகப்பிரிவினை போடுங்க. சரி, இல்லைன்னா நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களை தொடர்பு கொள்வாங்கம்மா, உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கு கால் பண்ணி அதை எப்படி சட்ட முறையில் நீங்கள் எப்படி அணுகணுன்றதை உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. ஓகேங்களா? நன்றிம்மா, அழைத்ததுக்கு நன்றி. அதான் சார், இப்போது மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்களுக்கு இத்தனை வருஷம் 15 வருஷமாக அவங்களுக்கு அந்த கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கூட திறந்தது 3 பேர், அவங்க பங்கில் 4ல் 1 பங்கு இவங்களுக்கு வரும். அதுவும் கொடுக்கல. ஸோ டோட்டலாக அவங்கள வந்து இதை வந்து கடைசியில் இப்போ இவங்க கேட்க அதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏமாத்துறாங்க. 2வது அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பா உயிர் எழுதுனா அதை கண்டிப்பாக அவங்க இவங்க எதுவும் பண்ண முடியாது. உயிர் எழுத சொல்ல இவங்களே அப்ஜெக்ஷன் பண்ணி எதனா பண்ணியிருந்தா ஆட்வொகேட் ஒரு மனு கொடுத்துருந்தா ஓகே. எதுவுமே அப்ஜெக்ஷன் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எந்த அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது, வாய்ப்புகள் கம்மி. இல்லை கண்டிப்பாக சார். நம்ம அந்த ப்ரோட்டீன் டே பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ பிபி, சுகர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தைராய்ட்ஸு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது டயபெட்டிக்கில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு கேபிட்டல் ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கப்போ இந்த உணவு முறையில் மாற்றங்கள் தேவை. ஆனால் நம்ம இதே உணவு முறையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாகும். இதே போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்நாள் ரொம்ப கம்மியாகும். அதே இப்போ பள்ளிக்கூடத்திலே இப்போ என்னென்னா ஒரு 10 இயர்ஸ் ஒரு 10-20 வருஷம் வந்து இப்போ பிள்ளைகள் இப்போ எல்கேஜிலேருந்து இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும். உடற்பயிற்சி செய்கிறது, கராத்தே, யோகா போன்ற வகுப்புகளை சேர்க்கறது, நீச்சல் போன்ற பயிற்சிகளை எடுக்கிறது, இப்படி அவங்கள வந்து உடற்பயிற்சிகளை ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்து அதை வந்து உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்றணும். இப்போ வந்து உணவு முறையில் காலையில் ஒரு வேளை மட்டும்தான் கார்போஹைட்ரேட் எடுக்கணும், அந்த மாதிரியான இல்லை பழங்களை ஒரு வேலையை எடுத்துக்கணும். ஒரு வேளை வந்து மாமிசத்தை விட மாமிசம் மட்டும் எடுக்கணும், அதை கூட கார்போஹைட்ரேட் சேர்க்காமல் எடுக்கணும். அப்படி அந்த உணவு முறைகளை நம்ம உருவாக்கணும். நல்ல முறையில் உணவு முறைகளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எது நமக்கு தேவை, நம்ம உடம்புக்கு எது தேவை, எது தேவையில்லாதது. தேவையில்லாததெல்லாம் உங்களை சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது சாப்பாடு கிடையாது. நமக்கு என்ன தேவையோ தேவையை அறிந்து சாப்பிட்ற ஒரு உணவு பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். அப்படி ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தணும். 2வது வந்து இன்றைக்கி எந்த ஒரு நோய்க்கும் மாத்திரை போட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம மாத்திரையோடு சாப்பிட்றோம்னா அந்த மாத்திரை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாத சூழ்நிலையே கண்டிப்பாக சார். மெடிசின்ஸ் இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் சார்? சார், நான் நாகசாமி மருமகன் கோபி பேசுகிறேன். பேர் என்ன? கோபி, நாகசாமியோடைய மருமகன். கோபி சார், சொல்லுங்கள், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார், எங்கள் வீட்டு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து தண்ணி கிடக்கு சார், சாக்கடையாக கிடக்கு. ஆமாம், இது சம்பந்தமாக கலெக்டருக்கு நான் வந்து புகார் அளித்தேன். சரி. அவங்க வந்து கமிஷனருக்கு தகவல் கொடுத்து வந்து பார்த்தாங்க. ஓகே சார். ஆய்வு பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் வந்து பண்ணுற சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் வரல. இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை? எந்த நடவடிக்கையும் இல்லை சார். சரி, மணிக்கங்காதரன் சார். ஒன்றும் இல்லை. அது எந்த நகராட்சியோட எதில் சார்? ராமேஸ்வரம் நகராட்சி. ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையருக்கு நீங்கள் நோட்டீஸ் இது கொடுத்தீங்களா, புகார் கொடுத்தீங்களா? ஆமாம், கலெக்டர் வந்து கமிஷனருக்கு வந்து சொல்லி கமிஷனர் நேரடியாக என் வீட்டுக்கு வந்தார். சரி. கமிஷனர் வந்து பார்வையிட்டு அந்த எப்படி தண்ணி வருது, யார் வீட்டுல தண்ணி வருது, எல்லா வீடையும் வான் பண்ணாரு.
வான் பண்ணிட்டு உனக்கு வந்து நாளைக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை வந்து உன்னுடைய வீட்டை வந்து சீல் வச்சிருன்னு மிரட்டினாரு. என்னை கூட்டிட்டு போய் மிரட்டினாரு. எல்லா வீட்டையும் பார்வையிட்டாரு. நாளைக்கு வந்து உங்களுடைய இதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போன வரதே 1 மாசம் ஆச்சு. சரி, ஓகே. நீங்க நினைவூட்டல் கடிதம் மீண்டும் அவருக்கே கொடுங்க. அதை ஒரு 15-20 நாள் பாருங்க. அதன் பிறகு தலைமைச் செயலகம் இந்த மாதிரி நான் புகார் கொடுத்தேன், இந்த புகார் மேல நடவடிக்கை வந்துட்டு வான் பண்ணிட்டு போனாங்க, அதை இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இன்னொரு இப்போ நீங்க நினைவூட்டல் கடிதம் கொடுங்க. சரிங்க சார். 30 நாள் கழிச்சு தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் கொடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. அடுத்ததுக்கு நன்றி. இல்லை சார், இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம பல நேயர்கள் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர், இந்த கேள்வி நம்ம ஒரு முறை வைக்கிறோம், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வார்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைக்கு நேரடியாக ஆணையரே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவர் வந்துமே என்ன நடவடிக்கை இல்லை அப்படின்னா இப்போ என்ன வரையான நிலையில் இருக்குது மாநகராட்சிகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சார், இன்றைக்கி கவுன்சிலராக இருக்கட்டும், நகராட்சியில் கவுன்சிலர்கள், ஊராட்சியில் வார்டு மெம்பர்ஸு, இன்றைக்கி யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரு இதுக்கு ஒரு கனெக்ஷன் தராங்கன்னா ஒரு ரேட்டு, அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அது ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுன்னா, ஒரு தொந்தரவு, இப்போ யாருன்னா ஒருத்தர் பணம் தரலாம், ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுப்பாங்க. சக்கரை தண்ணை விடுறதுக்கு அது விடுறது, அது எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாகவே அது முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஓகே. பட் இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாக தான் நம்ம பார்க்க முடியுது. இது மக்கள் நமக்கு தேவையான ஒரு நபரை உருவாக்கணும். இன்றைக்கி என்னென்னா, ஏதோ ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு கவுன்சிலர் நம்ம உருவாக்குறோம். நம்பில் ஒருவராக நமக்கான ஒரு உருவாக்க சொல்ல இந்த பிரச்சனை களையப்படும். ஏன்னா கவுன்சிலர்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம்லாம் 500 ரூபா 1000 ரூபா தான் சம்பளம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி பலாயிரம் கோடிகளை இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க. அப்போது இதை நமக்கு நம்மள ஒருவரை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம பூர்த்தி பண்ண முடியும். இல்லைனா இதே போல் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். இந்த சாக்காடு தண்ணியாக இருக்கட்டும், பட் ஜென்ரலாக லைட்டாக இருக்கட்டும், அவர் சர்வீஸ் பண்ணுறவராக பார்த்து நம்ம உருவாக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைகள் களையப்படும். இல்லைனா அப்படியே தான் கண்டினியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசணும், மெடிசின்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மெடிசின்ஸ் இப்போ எந்த விதமான இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிபி சுகராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக அதோட எம்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்களே தவிர நோய் தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ இப்போ இந்த மெடிசின்ஸ் மறுபடியும் அந்த நோயோட தாக்கம் தான் அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மெடிசின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் மெடிசினோட சைடு எஃபெக்ட்டும் மறுபடியும் மேற்கொண்டு அவங்கள வேறு சில சிக்கல்களையும் உண்டு பண்ணுது. இப்போ இதற்கான நிரந்தர தீர்வாக நம்ம என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி. இன்றைக்கி சுகர்லாம் கடினமான வேலை செய்யாதவங்களுக்கு தான் வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி யாருக்கு வேணால் சுகர் வருது. அப்படி சுகர் வந்த பிறகு நம்மளுடைய மனநிலை என்ன, மக்கள் மனநிலை என்ன ஒரு பயம் ஏற்படுதுன்னா, மாத்திரை போட்டால் தான் சரியாகும்ன்ற எண்ணம் ஒரு சைக்காலஜியாக உருவாக்கிட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாருமே இந்த மாத்திரை போட்டால் சரியாகும், இந்த டாக்டரை பார்த்தா சரியாகும், ஊசி போட்டால் சரியாகும் அப்படின்ற ஒரு சைக்காலஜியாக ஒரு மனநிலையே ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டும் ஏற்படுத்தி. இதை பற்றி நான் விரிவாக பேசுவோம் சார். இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம், நாகபுரத்துலேருந்து தமிழ்ச்செல்வன் கூட பேசுகிறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள் தமிழ்ச்செல்வன் சார். வணக்கம். கங்காதரன் சாருக்கு வணக்கம். வணக்கம் தமிழ் சார், வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார், நன்றி சார். சார், அந்த டெல்டா மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டங்களுமே அறுவடைக்கு பிறகு வைக்கோல் பல லட்சம் ரூபாய்க்கு தேங்கி கிடக்கு எல்லா இடத்துலையுமே. இதை பயன்படுத்தி கூழாக்கி ஒரு அட்டை பெட்டி தயார் பண்ணலாம், பேப்பர் தயார் பண்ணலாம். இது அப்படியே அருகி போச்சுன்னா அலைச்சத்தா மாறுமொழி எங்களுக்கு பொருளாதார நஷ்டம் வருது. இது அரசு இதை பயன்படுத்தி விளைநிலம் இல்லாத தரிசு நிலத்துல இந்த ஒரு அட்டை தொழிற்சாலை மாதிரி இந்த மூலப்பொருளா வைக்கோலை பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதனால மாநில அரசு கோரிக்கை வைக்கிறேன் சார். சர்க்கரை அளவை பத்தி சொன்னீங்க. எனக்கு உணவு பாதுகாப்புத்துறை சிறப்பாக செயல்பட்டாலே இது சர்க்கரை நோய் வராது. எங்க ஊர்ல இந்த ஸ்பெஷல் கடன் ஒன்று போடுறோம், 10 ரூபாய்க்கு ஒரு கடன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பன்னீர் சோடா, தேவையான இனிப்புகள் திருவிழா கூட்டங்கள்ல இதை அதிகமா சாக்கிரியம் கலக்குறாங்க. உணவு பாதுகாப்புத்துறை அது மாநில ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். நகராட்சியா இருக்கட்டும், வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். வாய்ப்புக்கு நன்றியா. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. தமிழ்ச்செல்வன் சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஏதாவது ஒரு கருத்துக்களை பதிய வச்சுட்டு சமூகம் சார்ந்த சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்ம மகிழ்ச்சியாக அவரை ஏற்றுக்கிறோம். அவரை பிரச்சனை முக்கியமானது வைக்கோல் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரல.
நார்த்தில் டெல்லியில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் ஏற்படுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். வட மாநிலங்களில் அந்த வைக்கோல் மிச்சம் இருக்கிறத எரித்து அந்த விவசாய கழிவுகளை எரிக்கும் பொழுது வரக்கூடிய புகை தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடாமல் நம்ம வந்து அதுக்கான பயன்படுத்தி கரெக்டாக அவர்களுக்கான அது ஒரு லாபமாக அவங்களுக்கு பண்ணித்தரணும். ஆடு மாடுகள் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை வராது. ஆடு மாடுகள் என்னைக்கு ஒழிக்கப்படுதோ அன்னைக்கு அந்த பிரச்சனை மீண்டும் மாடுகளை வந்து மாடு சாப்பிடும். அது கண்டிப்பாக இல்லை அது மாடுகள் இல்லாத சூழ்நிலை அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் எரிக்க தான் போகிறோம். இப்போ ஒன்று சார்ந்தா நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக மாடுகள் என்னைக்கு அடிக்கப்படுது அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வைக்கோல் உணவு சங்கிலி மாதிரி. கண்டிப்பாக சார். இதில் தான் சார் சாரி மெடிசின்ஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள் சார். இப்போது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மாத்திரை வந்து நம்மளை வந்து அடாப்ஷன் ஏற்றுக்கிறது. அது சாப்பிட்டா தான் சரியாக மனையில் இருக்குது. அப்போ என்ன கண்டினியூஸாக சாப்பிட என்னென்னா ஒரு 10 ஆண்டுகள் நீங்கள் சுகருக்கோ பிபிக்கோ மாத்திரை எடுத்தீங்கன்னா அடுத்த சைடு எஃபெக்ட்னா 2 கிட்னியில் ஒரு கிட்னி போயிடும். இன்னொரு 5 ஆண்டுகள் வந்து 2 கிட்னியும் போயிடும். அப்புறம் டயாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டயாலிசிஸ் பண்ணி நம்ம ஒரு 2 வருஷம் பணம் இருக்கிறவங்க மாற்றிக்கிறாங்க, இல்லாதவங்க அதோட கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். பட் இது என்னென்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம மாத்திரை நம்பி தான் வாழணுன்ற சூழ்நிலையை அது உருவாக்குது. அதே சுகர் வந்தால் கூட நம்ம நாட்டு மருந்து கடைகள் நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நம்ம தேடி நம்ம அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு இயற்கையான முறையில் வாழ்ந்தோம்னா அந்த டயபெட்டிஸுக்கு ஒரு அருமருந்து. அது இது வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து மருந்தே வந்து மாஃபியா கிட்ட போயிடுச்சு. யார் எந்த பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து செக் பண்ணுவாங்க உணவு பாதுகாப்பு துறை. ஆனால் இந்த மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த மாத்திரை கொடுக்குறான், என்ன விற்கிறான், என்ன இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு மாத்திரை கொடுப்பான், ஏதோ ஒன்று இது பண்ணுவோம், வாங்கி போடுவோம். கண்டிப்பாக சார், பேசுவோம் சார். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், மதுரை மாவட்டம். சொல்லுங்கள் சார். மதுரை மாவட்டம் சித்தாலங்குடி கிராமத்திலிருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சார்? பூமலை ராஜன். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். இந்த மாதிரி தாத்தா பேரில் பட்டா இருக்குங்க சார். சரி. அது பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு அப்படி அப்பா இறந்து போனாரு. தாத்தா பேர்ல டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார், டிவி பார்க்காம பேசுங்க, சரியா? ஓகே. ரைட். டிவி சவுண்ட் வர. தாத்தா பேர்ல பட்டா இருக்குங்க சார். சரி. இப்ப தாத்தா எடுத்துட்டு அப்பா இறந்து போறாரு. அப்பா இறந்து போன பின்னாடி இப்ப நாங்க போய் எங்களுக்கு வாரிசுரை நாங்க தான் பேரங்க அப்படின்னு போறோம் தாத்தா. சரி. பார்த்தா அவங்க முதல்ல தாத்தா சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, இறப்பு சர்டிபிகேட் அப்படின்னு கேட்கறாங்க. அப்பா சர்டிபிகேட்டே வாங்க முடியல எங்களால, தாத்தா சர்டிபிகேட் வாங்கி வந்தா தான் தர முடியுங்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்னன்னா நீங்க வந்து சட்டப்படி வந்து அந்த சொத்து உங்களுதுன்னு சொன்னா அந்த வாரிசுக்கான சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா தானே அவங்க மாற்றி கொடுப்பாங்க ரெவன்யூ துறையில். ஆமாம் சார். நீங்கள் வாங்காமல் நீங்கள் தான் அப்போ நீங்கள் தான் அவருடைய பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு என்ன ஆத்தாச்சு? அப்பாவோட சர்டிபிகேட் இருக்கு சார். இல்லை என்னன்னா என்னதான் நீங்கள் மற்ற நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருந்தா கூட சட்ட ரீதியான வாரிசு இல்லை, டெத் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு தாத்தாவது அப்பாவது டெத் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட்டு இதை வச்சு தான் பிரிக்க முடியும், மாற்ற முடியும் பேர் மாற்றம் எல்லாமே. சரிங்க சார். இது எல்லாமே பண்ணவும் முடியாது. இல்லை சார், இது போய் எங்கே இதில் டெஸ்டரியில் எங்கே சார் டெஸ்டரியில் எங்கே போய் எடுக்க சொல்கிறாங்களே? நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் ஆர்டிஓ கிட்ட கொடுங்க, மனுவாக கொடுங்க. ஓ ஆடியோ மனு. ஆர்டிஓ கிட்ட, வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட. சரிங்க சார். தாத்தாவுடைய ப்ரூஃப் எதுனா இருக்கா? தாத்தாவோட ப்ரூஃப் இல்லை சார். இல்லை எந்த பட்டால பேரோ இல்லை வந்து ரேஷன் கார்டில் பேரோ தாத்தா பேரில் தான் இருக்கு. அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் எழுதி மனுவாக எழுதி கொடுங்க. சரிங்க சார். கொடுத்தீங்கன்னா அவர் வந்து தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார், தாசில்தார் விஓஆர்ஐ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, 2 பேரும் என்கொயரிங் பண்ணி ஓகே சார் அதை கொடுப்பாங்க சர்டிஃபிகேட். அதை தேங்க்யூ சார். நன்றி, அடித்ததுக்கு நன்றி. நன்றி சார். சார் இதான் சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது இல்லை அந்த மெடிசின்ஸ் பண்ணுறது அப்படின்னாங்க கூட இந்தக்கான உணவு முறைகள் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பல விஷயங்கள் நம்ம பண்ணாலும் மக்கள் அதை எந்த அளவுக்கு வந்து கன்சீவ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? இப்போ வழக்கறிஞர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மருத்துவராகவே மத்தியாச்சுக்கிட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் என்னோட ஆளுதுக்கு மேட்டருக்கு நீங்கள் தான் மாஸ்டர். நான் கூட ஒரு ஆளுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி. இப்போ என்ன இப்போ பிரச்சனை என்னென்னா மக்கள் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து பழக தானே வரும். இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்க சொல்ல என்னென்னா எங்கள் அப்பா வந்து கழனிக்கு போவார், எங்கள் அம்மா கீரை எடுத்து போவாங்க, இல்லை எங்கள் அப்பா கழனிக்கு போய்ட்டு வந்து கிணத்து வேலைக்கு போவார். அப்போ எங்கள் அப்பா கூட சார்ந்த உறவு எங்கள் அப்பா கூட சார்ந்தா இருக்கும் எனக்கு அதிகமாக. எங்கள் அப்பா எங்கே போவார், காலையில் எழுந்து போவார்னா அப்போ ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவார். கழனிக்கு போயிட்டு என்னென்ன பார்க்கணுமோ, நாற்று விட்ருக்காங்களா, கலக்கா போட்டிருக்காங்களா, அரிசி போட்டிருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு அவர் வேலைக்கு போவார்.
அப்போ நான் கூடயே போகும் வருவேன். அப்போ நான் ஏற்கனவே நடைபடிச்சிருக்கு எனக்கு. அதுக்கு எங்கள் அம்மா வந்து கீரை எடுத்து போவாங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலைல 4 மணிக்கு வந்துப்பாங்க. அவங்க ரொட்டேஷன் வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து அவங்க அம்மா அப்பாவை தான் ஹீரோ ஹீரோயினாக பார்த்து வளர சொல்ல அவங்க நடை எக்ஸசைஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ த செடன்டரி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இருக்க பசங்களாம் வீட்லேயே உட்காந்துங்கன்னு அம்மா அப்பா வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் எக்ஸசைஸ், எல்லாமே ஒர்க் ஃப்ரம் தான். அப்போ ஒர்க் ஃப்ரம் டெத் எக்ஸசைஸ் யூடியூப்ல மட்டும் பார்த்துக்கிறாங்க. இதை பார்க்கறது கண்டிப்பாக சார் நம்ம பேசுவோம் விரிவா. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஜானகிராமன், திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டம் சார். சொல்லுங்கள் ஜானகிராமன் சார். சார் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுங்க சார், பிரகாஷ் நகர் 6வது தெருல 8 வீடு சார். பக்கத்தில் காலி கிரவுண்டு சார் இடம். சரி. அது முள்வெளி புதாரெலாம் இருக்குது. யார் வார்டுனே தெரியல சார். 8 வாட்டி நான் திருநெல்வேலி நகராட்சியில் கம்ப்ளைண்ட் போட்டேன். எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை சார். என் வீட்டுக்கு ஒரு வீடு வாங்கினேன் சார் நான் அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கு இதுக்கு நகராட்சி அது பேர் மாற்றுக்கு 2 வருஷம் பற்றி நேரத்தில் தான் பிரச்சனை பண்ணி நான் வாங்கினேன். சரி. ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை சார். புதார் காலி இடங்களால் எடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்? பாம்பு வருது சார். பாம்பு கிம்பு பயங்கர வருது. அதே மாதிரி உங்களுக்கு நான் போன் பண்ணேன் அடிக்கடி ராஜ்டிவிக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, நான் போன் பண்ணிட்ட பிறகு நீங்க பண்ணிட்டு நீங்க போன் பண்ணுவாங்க. நான் யாருமே பண்ணதில்லை சார். நீங்களும் தான் உங்கள்தான் சொல்றேன் சார். ராஜ்டிவி புரியல. அப்புறம் பாட்டுறேன் சார். ஹலோ சொல்லுங்க சார். அப்புறம் பாட்டுறீங்க நீங்க சொல்றீங்க, போனே பண்ண மாட்டீங்க. ரெஸ்பான்சிபிள் எதுவுமே இல்லை. கொஞ்சம் எடுங்க சார். இல்ல கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு உங்க பேர் என்ன சார்? ஜானகிராமன். ஜானகிராமன், திருநின்ற ஊரா? ஆமா சார். இல்லை உங்களுக்கு ஃபோன் உங்களுக்கு திருப்பி பண்ணுறோன்னு சொன்னது கெஸ்ட் நேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை சார். ஞாபகம் இல்லையா? ராஜ் டிவியில் சொன்னாங்க அப்புறம் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே சார். இப்போ இல்லை இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுங்க சார். ஐயா ஒன்றும் இல்லை ஜானகிராமன். சொல்லு சார். நானும் ஆவடி தான். சொல்லு சார். ஆவடி நீங்கள் சொல்கிற பிரகாஷ் நகர் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா அந்த முள்போதர் யாருக்குன்னா பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா முடிய அங்கே வந்து ஒரு பொதரோ எதுனா இருந்துச்சுன்னா அதை ஓனரை கேட்கணும் அவசியம் கிடையாது. யாருக்குன்னா பாதிப்பு இருந்துச்சுன்னா சார் நான் கவுன்சிலர் கேட்டேன். நம்ம உங்களுக்கு தெரியும் அவர் ரெகுலர் சொன்னேன். தெரியும் தெரியும். இப்போ ஓனர் நம்பர் கொடுத்து ஓனர் நம்பர் நான் எங்க முடியும்? ஓனர் அதுக்காக நீங்கள் வந்து நகராட்சி கமிஷனர் இருக்கிறாங்களே ஜானகிராமன் சார். சார் கமிஷனர் பேர் தெரியும் சார். டேரக்டா கமிஷனர் கிட்ட புகாரை கொடுங்க. சரி சார் கொடுங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். கலெக்டர் கிட்ட கொடுங்க புகாரை. சரி சார். அந்த இடத்த ஃபோட்டோ எடுங்க. ஓகே சார். ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சார் நீங்க. சரி ஓகே, நான் நிகழ்ச்சி மட்டும் தொடர்பு கொள்றேன் உங்களுக்கு. ஓகே நன்றி சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக தொடர்பு கொள்வாங்க சார். சரிங்களா? நன்றி சார். நன்றி சார். அழைத்ததுக்கு நன்றி. இல்லை அவங்க சார் கவுன்சிலர்னு சொல்கிறாங்க. அவர் என்னென்னா சார் கவுன்சிலர் போனோடனே என்னென்னா அவங்க வந்து ஒரு இப்போ கவுன்சிலர் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க ரோடு இல்லாதுன்னு. இப்போ யார் அவங்க ஓனர் இருக்கா கூட நம்பர் கொடுப்பா பேசுகிறேன்னு சொல்லியிருப்பார் அவர். பட் ஆனால் வந்து கவுன்சிலருக்கு அதுக்கு வந்து ஒரு பொதுப்படியான யாருன்னா பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த நகராட்சி கமிஷனர் தான் பொறுப்பு. அதுக்கு அவர் தான் அந்த அத்தாரிட்டி. அவர்கிட்ட கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை நடக்கும். அது ஆமாம். அது ஸோ அது வந்து சார் வந்து கவுன்சிலர்களை கேட்டதுனால வேலை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு விரக்தியில் பேசுகிறார் ஒரு கோபமாக. ஓகே ஓகே ஓகே. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா கவுன்சிலராக இருந்துமே அவங்களுக்கே ஒரு வேலைகள் வந்து அந்தளவுக்கு நடக்க இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி நடக்கும்? அவ்வளோதான். அதான் ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு நமக்கு. அதான் சார் கண்டிப்பாக இல்லை. இப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சரிவிகித உணவாக இருக்கணும். ஒரு கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு, அதே மாதிரி ப்ரோட்டீன், இது எல்லாமே வந்து சரிவிகிதத்தில் ஒரு அவங்க கவர்மெண்ட் ஆர்டிஏல என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை எடுக்கணும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணபடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான ஃபுட்டு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு செலவாகும். அதே சமயத்தில் குவான்டிட்டியும் அதிக அளவில் சாப்பிட வேண்டியிருக்கும். பட் அது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மில்லட்ஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கணும். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து வெளியே வந்து இந்த எக்ஸசைஸு அந்த மாதிரியான விஷயங்கள், உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அதிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இந்தியா வந்து இப்போ இருக்கக்கூடிய டயபெட்டிக் லெவல்லையும் அந்த லைஃப் ஸ்டைல் இதையும் குறைக்க முடியும். இது அந்த ப்ரோட்டீன் டேக்கு நம்ம முக்கியமாக எடுக்கக்கூடிய செய்தி. ஏன்னா இந்தியா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி கண்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரோட்டீனோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வர்றாரு. இன்றைக்கி பிரதமரே தலையிட்டு இந்த ஒபிசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ ஒரு அலார்மிங் ஸ்டேஜில், ஒரு கன்சர்னிங் ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த தலைப்பை ஒட்டி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சார் இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம டாபிக் வரலாம் சார். இப்போ தொடர்ந்து இப்போ பல்வேறு விஷயங்கள் இப்போது பட்டா சரியாக வழங்கலை, 15 வருஷமாக வந்து நம்ம வாங்கலை, 40 வருஷம் வாங்கலை, 30 வருஷம் வாங்கலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கான சரியான விழிப்புணர்வு இல்லை. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அலுவலகங்கள், குறிப்பாக அது சார்ந்த அலுவலகங்கள், இப்போ வருவாய்த்துறை அலுவலகங்களில் எந்த அளவுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இது பயனளிக்கும் விதமாக பேசலாம். கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட்டா ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுங்க. எப்போ ஒரு பட்டாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா
இப்போ வந்து பட்டா மூலமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரும். தாத்தா மேலே பட்டா இருக்கும், அப்பா மேலே பட்டா இருக்கும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வாரிசுதாரர்களுக்கு பாகப்பிரிவினை நடக்கும். சரி, அவங்க மேலே பட்டாவை மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு வகையான பட்டா. ரெண்டாவது, ஒரு இடம் வாங்குகிறோம், சேல் டாக்குமெண்ட் வருது. அந்த சேல் டாக்குமெண்ட்லேருந்து நம்ம பேருக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் பட்டா மாற்றணும். நம்மட்டும் இதுதான் 2 வகையான மேஜர் கிளாசிஃபிகேஷன். இதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பேசுவோம் சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சார். அவங்க பேர்? என் பேர் சின்னம்மாள் சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிதான் சார் இருக்கு. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சின்னம்மாள் சார். சின்னம்மாள். உங்க புகார் சொல்லுங்கம்மா. எங்க தாத்தா வீட்டு சொத்துங்க சார். சொத்து வந்து எங்க தாத்தா வீட்டு சொத்து. அது இப்ப நான் பேசுறது எனக்கே கேக்குது. என்ன டிவி வால்யூம் அதிகமா இருக்கா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்லைங்க சார். ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார். சரி சொல்லுங்கம்மா. அது எங்க தாத்தா வீட்டு சொத்து வந்து வேறவங்க காடு உழவு போட போவாங்கல்ல, அவங்க பேர்ல மாறிக்கிடுச்சு. இப்ப அந்த சொத்தை எடுக்கணும்னா அவங்கள வச்சுதான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க பணம் அதிகமா கேக்குறாங்க. அதாச்சும் அந்த சொத்தை எப்படி வாங்கலாம்? சரி, ஓகே. இல்ல அவங்க லீஸ் பத்தி சொல்றாங்களா? உழவு போட யாருன்னா அவங்க குத்தகைக்கு ஒரு இடத்த விட்டுருக்காங்க, அவங்க பேர்லயே மாறிடுச்சுன்றாங்க. சரி, சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஏம்மா எவ்வளவு வருஷமா அவங்க பயிர் சாகுபடி பண்ணாங்க? அவங்க சாகுபடி பண்ணலைங்க சார். சும்மா அவங்க காட்டுக்கு உழவு போட வந்தவங்க. எவ்வளவு காலமா பண்ணாங்க? அவங்க கொஞ்ச காலம் பண்ணிருப்பாங்க. நான் பிறக்காததுக்கு முதலே பண்ணவங்க. இல்ல என்னன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து யாரு வந்து அந்த இடத்த பயிரிடுறாங்களோ அவங்க பேருக்கே பட்டா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தது. அந்த டைம்ல கேட்கறதுக்காக தான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து இந்த சொத்து யார் பேர்ல வந்துச்சு? முதல்ல எங்க தாத்தா பேருக்கு இருந்தது. சரி, தாத்தா பேர்ல இருந்து எங்க தாத்தா பேர்ல இருந்தது வேறவங்க பேருக்கு மாறி. ஓகே, ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு வருவாய் கோட்டாட்சியர் திருநெல்வேலி கிட்ட ஒரு மனுவாய் எழுதி கொடுங்க. திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லம்மா? ஆமா திண்டுக்கல். ஆமா திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட ஒரு மனுவாய் எழுதி கொடுங்க. இது மாதிரி எங்க தாத்தா இடம், அதுக்கான பட்டா எதனா இருக்கா? பட்டாலாம் இருக்குங்க சார். சரி, அந்த பட்டா எல்லாம் வச்சு இது மாதிரி வந்து எங்க தாத்தா இடம், இது வந்து இப்ப தவறுதலா வந்து இப்ப யார் பேர்ல மாறி இருக்கோ அவங்க பேர்ல மாறி இருக்கு, அதை ரத்து செய்து மீண்டும் வந்து பட்டா எங்க தாத்தா பேர்லயே கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. எங்க தாத்தா பேர்ல இருந்து அப்புறம் தான் எங்க அப்பா அங்க பேருக்கு மாத்த. இல்ல ஃபர்ஸ்ட் அதை ரத்து பண்ணிடுங்க. ரத்து பண்ணணும். ரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திங்க உங்க பேர்ல. சரிங்க சார். ஓகே. நன்றிம்மா, அழுத்ததுக்கு நன்றி சார். இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம், அந்த பட்டால இந்த 2 வகையா இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த 2 வகையான பட்டா தான் வந்து மேஜரா இருக்கும். இப்போ என்னன்னா வந்து இந்த 2 வகையான பட்டா பூர்வீகத்திலேருந்து தாத்தா பேர்லேருந்து பட்டா மாறுது, ஒரு கிரையம் வாங்கி பட்டா மாறுது, ஒரு இடத்த வாங்கிட்டு. இப்போ இது ஈஸியாகவே முடிச்சுட்டு போகலாம். இப்போ என்னென்னா வந்து இதில் வந்து இது அலை கிடைக்கின்ற அவசியமே கிடையாது. ஒரு பட்டாவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி நம்மள ஒரு சொந்த வீட்டில் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழணும்னு நினைக்க சொல்ல வந்து அந்த பட்டான்றது முக்கியமானது ஒன்றா இருக்குது. ஒரு அப்போ அந்த பட்டாவுக்கு அவ்வளோ இப்போ ஜனங்க வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப தராங்க. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ பட்டா அந்த ஆர்டர் படி வரிசையாக போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி வாலண்டியராக உங்களுக்கு பட்டா வரணும்னா எனக்கு இவ்வளோ காசு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம். அது எந்த வகையில் வந்து இப்போது பட்டான்றது அது ஆன்லைன் அதெல்லாம் வரிசை பிரகாரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கிற விஓஆர்ஐ மேஜராக வந்து ஒரு ரோல் பண்ணுவாங்க. இந்த விஓஆர்ஐ தான் வந்து பணம் வாங்கி கொடுக்குது எல்லாருக்குமே. இந்த விஓஆர்ஐ வந்து சர்வேர், விஓஆர்ஐ சர்வர், இவங்க 3 பேருமே ஒரு கொலீடாக இருப்பாங்க. அதுக்கு புரோக்கர் ஒரு 10 புரோக்கர் வச்சுருப்பாங்க. அந்த புரோக்கர் போனால் உடனே வந்து பட்டா மாற்றி உடனே வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இப்போ சமீப காலமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு பட்டா வேணுமோ நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நம்பர் ஆகிடும். நம்பர் ஆகிட்ட பிறகு அவங்ககிட்ட வரும். அவங்க வந்து விசிட்டிங் ஸ்பாட் விசிட்டிங் வருவாங்க. இல்லை எதுக்காகனா இப்போ அந்த பர்டிகுலர் நீங்கள் நம்பர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இது முடிச்சு தான் அடுத்ததுக்கு போகணும், அடுத்தது போகணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இதை முடிச்சாகணுன்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குது. ஆனாலும் கூட அவங்க முடிக்காமல் அது எப்படி முக்கியமான பேப்பர் இருந்தால் உடனே முடிப்பாங்க, முக்கியமான பேப்பர்லாம் உடனே முடிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து இது கண்டிஷன் நடக்கும். இது ஒரு பக்கம். இது வந்து ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் இது ஒரு பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். அதை இன்னைக்கு சமீப காலமாக பிரச்சனையாக பார்க்கல. 100 ஆண்டுகளாக இது வந்து ஒரு 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 தேக்க நிலையாகவே நான் பார்க்குறேன். அது நானே கேட்குறேன், வந்து ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த கிரைய மாட்டாங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா அப்பயும் நீங்கள் பட்டா மாற்றி கொடுத்துருங்க, நீங்கள் அப்பயும் அனுப்புங்க.
அப்பயும் அதுக்கான சார்ஜ் வாங்கிக்கிங்க பட்டா மாத்துறதுக்கு. ஏன் அதுக்குன்னு தனியாக ஒரு இது வச்சு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணி ஏன் இது மாதிரி அலைக்கழிக்கிறீங்க மக்களை? கண்டிப்பாக சார் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? கண்ணப்பன் நான் வானூர் வந்துட்டேன். எந்த மாவட்டம்? நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் ஒன்று வாங்கினேன். எந்த மாவட்டம் சார்? விழுப்புரம் மாவட்டம், வானூர் வட்டம். சொல்லுங்க சார் இப்போ சொல்லுங்க. ஆக ஒரு இடம் ஒன்று வாங்கி 20 வருஷம் ஆகுதுங்க. அது ஒரு சின்னதா 20க்கு 50 பிளாட். அதுல ஒரு 20க்கு 20 வீடு கட்டிட்டேன். சரி. அது மொத்தம் ஒரு 12 பிளாட்டுங்க. அதை ரோட ஒப்படைக்க மாட்டேன்றாரு அந்த இடம் பிளாட் போட்டவரு. இல்ல சார், நீங்க பிளாட் வாங்கி வீடு கட்டியிருக்கீங்க? ஆமா, வீடு கட்டியிருக்கேன். நான் அப்போது வாங்கி அந்த பிளாட் வாங்கின எத்தனை வீடுகள் இப்போ நிறைய கட்டிட்டாங்களா, இல்லை இப்போ நீங்கள் மட்டும் தான் கட்டியிருக்கீங்களா? அதுல ஒரு 4 வீடு கட்டிட்டாங்க. 5 வீடு கட்டிட்டாங்க. ஸோ இப்போ ரோடு அந்த பக்கம் போட மாட்டேன்றாங்க. ஆமா, ரோடு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை அந்த இடத்துக்கு உடையவர். சரி, ரைட், ஓகே. திரு கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க எப்போ வாங்கினீங்க இந்த இடத்த? வாங்கி 2004ல் வாங்கினேன். அது அப்ரூவ்டு கிடையாது? அப்ரூவ் வாங்கிட்டேன். அப்ரூவ் வாங்கி தான் வீடே கட்டியிருக்கேன். நீங்க வாங்கிருக்கீங்க அந்த இடத்துக்கு லேஅவுட்டுக்கு அப்ரூவ்டு இருக்கா? லேஅவுட்டுக்கு அப்ரூவ்டு இருக்கு. அப்ரூவ்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நகராட்சிக்கோ அந்த எதில் வருது அது? விழுப்புரம் மாவட்டம். இல்லை நகராட்சியா ஊராட்சியா உங்கள் ஏரியா? இப்போதைக்கு நகராட்சியாக மாற்றிட்டாங்க. நகராட்சி. அப்போ முதல்ல ஊராட்சியாக இருந்தது? ஆமாம். ஓகே. அப்போ ஊராட்சியாக இருக்க சொல்ல அந்த ஊராட்சிக்கு பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது பதிவு பண்ணாதான் அப்ரூவ்டே வாங்கியிருப்பார் அவர். அது உங்களுக்கு அதனால் அது சொல்கிறதெல்லாம் பொய். அவர் அப்ரூவ்டு பிளாட்னா அவர் அந்த அப்ரூவ்ட் லேஅவுட்னா அந்த ரோடெல்லாம் அந்த ஊராட்சிக்கு பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. பதிவு பண்ணி கொடுத்துருந்தா தான் அப்ரூவ்டை கொடுப்பாங்க. பதிவு பண்ணலன்னா கொடுக்கலன்னா அப்ரூவ்டு வாங்கலன்னு அர்த்தம். அது உங்களுக்கு சரியா தெரியல எனக்கு தெரியல. அப்ரூவ்டு வாங்கியிருக்க மாட்டார், அதனால தான் பதிவு பண்ணி தரல. ஓகேங்களா? அப்போ நீங்க பிடிஓ இருக்காருல்ல, நீங்க பிடிஓ கிட்ட ஒரு எவ்வளவு நாள் எத்தனை வீடு இருக்கு அந்த ஏரியாவில்? அதுல ஒரு 11 பிளாட் தாங்க. மொத்தம் ஒரு 5 வீடு கட்டிட்டாங்க. 11 பிளாட். அதுல 5 பேர் வீடு கட்டியிருக்காங்க. ஓகே. நீங்க பிடிஓ கிட்ட ஒரு கடிதம் கொடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி நாங்க வாங்கிட்டோம், ரோடு கிட்ட எதுவும் போட மாட்டாங்க, அதனால இவர் ரோடெல்லாம் கிரியம் பண்ணி தராம இருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. நீங்க அதனால நீங்க இதை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு புகாராக நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை இன்ஃபெக்ஷன் பண்ணுவாங்க அதை. ஓகே சார். ஆமா. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார். அழைத்ததுக்கு நன்றி. சரி தான் சார். இப்போ பட்டா பெறுவதற்கான அந்த பணம் கேட்பது அப்படி நீங்க ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது, அப்பயே நீங்க பட்டாக்கு மூவ் பண்ணுங்க அதை பத்திரத்தை. இப்போ என்னன்னா இதில் இன்னைக்கு ஒரு 2-3 வழி வச்சிருக்காங்க சார். ஒரு இடம் ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒருத்தன் வாங்குறான்னா அவன் ஒரு 25,000 செலவு பண்ணுவான் பட்டாவுக்காக. அப்படி இப்போ இதை ஒரு அமௌண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அப்போ இதில் மெயினான ரோல் யாருக்குன்னா விஓஆர்ஐக்கு அடுத்தது தாசில்தாருக்கு தான். இப்போ இவங்கெல்லாம் கொள்ளிடாவே இதை ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணுறாங்க. இத்தனை ஃபைல் வந்திருக்கு, இத்தனை இது வந்திருக்கு அப்படின்னு பண்ண சொல்ல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வருமானம் கொடுக்குற இடமா பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜனங்களாம் இதுக்கு பேரெல்லாம் பேச மாட்டாங்க. பட்டா கொடுத்தா போதும், எப்பா இவனுக்கு தொல்லையே வேணாம், நீ இப்போ 5000 கேட்குறியா உடனே கொடுத்துருவாங்க ஜனங்க. வேறு எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜனங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் கூட போக மாட்டான், ஆனால் பட்டாக்கு தரான்னா காசு தான் உடனே கொடுத்துருவாங்க ஜனங்க. இது பட்டா இடங்களை சார்ந்த இடங்கள். இது இந்த இடம். இப்போ புறம்போக்கு இடங்களில் சூழ்நிலை இருக்குது. புறம்போக்கு இடங்களில் என்னென்னா இப்போ கூட தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 10 ஆண்டுகள் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த இடத்துக்கு பட்டா கூட சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு என்னன்னா இதுக்கு நிறைய பணம் கேட்பாங்க. இதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய பணம் கேட்பாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இப்போ யாருக்கு அவங்களுக்கு வேண்டிய கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் மக்களுக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ அதிகாரிகளுக்கு பலன் அளிக்கும். அப்போ அவங்ககிட்ட இப்போ ஒரு 3-5 சென்ட் இருக்கானா இப்போ ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோ கொடுன்னு இப்போ அமௌண்ட் பேசுவாங்க. அது ஒரு அமௌண்ட்டாக வசூல் பண்ணுவாங்க. இது யார் நல்லா கரெக்டாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பட்டா கிடச்சிரும். இது ஏழப்பட்டவன் இதை என்ன சார் பார்த்து பண்ணுங்கன்னா அவள் தான் பார்த்து பண்ணுவாங்க. அவ்வளோ அத்தை வாட்டி எலெக்ஷனில் முடிஞ்சாதான் அத்தது. அது அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பேசலாம் சார். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம் சார், என் பேர் சரவணகுமார். ஓகே, எந்த ஊர்? காஞ்சிபுரம் மாவட்டம் சார். காஞ்சிபுரம். சொல்லுங்கள் சார் சரவணகுமார் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு குலுக்கல் முறையில் போட்ட ஒரு வீட்டு மனை வாங்கினார் சார். அது ரிஜிஸ்டர் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சரி. அந்த ரிஜிஸ்டர் பத்திரத்தை வச்சு என் திருமணத்துக்காக ஒருத்தர் தனிநபருக்கு கடன் வாங்கணும்.
அவர் வாங்கிட்டு என்ன பண்ணாரு, நாங்க 1 வருஷம் பார்த்து கடன் திருப்புக்கோனா, இல்ல எனக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க இந்த இடத்த, நான் காசுலாம் வாங்க மாட்டேன், நீங்க எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அவருக்கே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். அப்பா காலத்திலே பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஒரு 15 வருஷமா அவர் வந்து எதுவுமே பண்ணல, எதுவுமே கண்டுக்கல. ஆனா அவரு கொடுக்கும்போது அந்த இடத்தெல்லாம் காமிச்சு அவரு பார்த்துட்டு ஓகே இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறமா வாங்கிட்டு 15 வருஷம் பொறுத்து இப்ப எனக்கு வந்து அந்த இடம் வந்து என் பேர்ல இல்ல, வேற யார் பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க கிட்டயும் ரிஜிஸ்டர் பத்திரம் இருக்குது, அவர்கிட்டயும் நாங்க ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்த பத்திரம் இருக்குது. பட்டா வந்து எங்க அப்பா வாங்கின ஒரு 3 மாசத்துல நாங்க அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதனால பட்டா இவருக்கு அப்ளை பண்ணிட்டு கம்முன்னு விட்டாரு. பட்டா நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அப்புறம் அவரு போய் பட்டா அப்ளை பண்ணல போல இருக்கு. இப்ப 15 வருஷம் பொறுத்து அந்த இடம் வந்து எங்க வரல, எனக்கு நீங்க எடுத்துன்னு எனக்கு காசு கொடுங்க, இல்லைன்னா நான் உங்க மேல கேஸ் போடுவேன் அப்படின்ற. சரி சரி கங்காதரன் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த பட்டா வந்து வாங்காத இருக்குது அவருடைய தவறு. அப்பயே அவர் அப்ளை பண்ணிக்கணும் பட்டாவுக்கு, அதனால அது அவருடைய தவறு. அது எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு 3 ஆண்டுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை சாரும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஓகே சார். 15 வருஷம் ஆயிடுச்சு, அதனால வந்து அவர் இனிமேல் வந்து அவரு தான் அதை பார்த்துக்கணும். சரிங்க சார். இப்போ அவர் எங்களை மிரட்டுறாரு சார். நீங்க மிரட்டினா காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க. சரிங்க சார். சரி, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே சார். இல்ல சார், அந்த எதனா இடம் ஏன்னா அந்த பத்திரத்துல எழுதி இருக்கு, எது வந்தாலும் நாங்க முன்னு முடிச்சு அதான் சார். அது எல்லாமே ஃபார்முலா போறதுதான். அவர் பட்டா வாங்காது அவருடைய தப்பு. அங்க என்ன நடந்திருக்குன்னா அதே இடத்த வேற ஒருத்தனை கூட வித்துருப்பாங்க அவங்க. ஈசி போட்டு பாத்தீங்களா? ஈசி போட்டா தான் சார் வேற பேர்ல. அது இந்த இருக்கிறதே 30 பிளாட் தான் இருக்கும். 300 பேருக்கு வித்துருப்பாங்க அங்க மாத்தி 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 மாத்தி. அந்த யாரை வித்தானோ அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவன் அத்த மாவட்டத்துக்கு போயிட்டு இருப்பான் ஏமாத்துறதுக்கு. ஆமா சார், பேரு என்னன்னு தெரியல, தெரியாது. நான் ஒரே ஒரு 30 சென்ட்டுக்கு மட்டும் தான் பவர் வாங்கியிருப்பான். மிச்சம் எல்லாமே ஃப்ராட் பண்ணிட்டு போயிருப்பான் அவன். இது எவனே கண்டுபிடிக்க முடியாது. அவன் பேரு உண்மையான பேர் இருக்காது. இது வந்து பெரிய ஒரு இது சமீபம் எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்கு சார் இது. சரி சார். சரி சார். அதனால வந்து நீங்க புகார் கொடுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுங்க. சரி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். 2 கடிதம் வந்திருக்கு சார், அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மனுதாரர் பேர் தனலக்ஷ்மி, வலிய விளை வீடு, கைசூண்டி, பைங்குளம் கிராமம், கிள்ளியூர் தாலுகா, புதுக்கடை, குமரி மாவட்டம் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது என்னென்னா, திருநெல்வேலி கோட்டம் நாகர்கோவில் மண்டலத்திற்கு உட்பட்ட அரசு பேருந்துகளில் 50 விழுக்காடு பேருந்துகளில் சம்மந்தமே இல்லாத வழித்தட எண்கள் இருக்குது. அது வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த தூசி படிஞ்சிருக்கனால எந்த ஊர் போகிறது என்ன பேருன்றது கூட தெளிவாக தெரியல. இதை வந்து நம்ம மறுபடியும் அவர் பல முறை வந்து போக்குவரத்து கழகத்திற்கு வலியுறுத்தியும் கூட எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல பஸ்ஸு. அதாவது ஒரு வாட்டி கேட்டு தான் ஏற வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்றாரு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஃபோன் மூலமாக ட்ரை பண்ணியிருக்காரு போல், கிடைக்காதனால இப்போ தபால் மூலமாக சொல்லியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திங்கள் நகர், திக்கணங்கோடு, கருங்கல் மார்க்கமாக 8-10 பேருந்துகள் வரிசையாக போகுது, அடுத்தடுத்து போகுதே தவிர. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 1/2 hour 40 minutes மறுபடியும் செட் ஆஃப் பஸ் வரதுக்கு வெயிட் பண்ணி வந்தால் வரிசையாக வருது, இல்லைன்னா வர்றதே கிடையாது. 40 minutes 30 minutes மேலே வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதையும் பல தடவை வந்து சொல்லியாச்சு. பொதுவாக இந்த கன்னியாகுமரி கோட்டத்தில், அதாவது குறிப்பாக திருநெல்வேலி கோட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் சரிவர இயங்கவில்லை அப்படின்றது அவருடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு கோட்டத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்காங்க. அந்த டைம் பிரகாரம் தான் போகணும் பஸ் எல்லாமே. பட் அந்த ரூட்டில் எல்லாமே இது பண்ணி அந்த ஜோனல் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் அவங்களாம் சரியாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து போக்குவரத்துறை செயலாளருக்கு, தலைமைச் செயலகத்துக்கு ஒரு கடிதம் கூட எழுதி அனுப்பலாம். அவர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பலாம். அது அந்த பஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஆதாரத்தோடு. இப்போது 2 விஷயம் அதில் கேட்கப்படும். ஒன்று, ப்ரைவேட் பஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் ஃபுல்லாகாமல் வண்டி எடுக்கவே போகிறதில்ல, கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுப்பான். கவர்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கலெக்ஷன் விட டைம் கரெக்டாக போடணும். இப்போ போடுற டைம் கீப்பர் வந்து சரியான ஒரு டைமிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கலையோ, அந்த பஸ்ஸுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆல்டர்னேட்டில் கொடுக்கணும்ல சார், ஒரு 20 minutes கேப்பில் கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். இவங்க அந்த டயத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க, வரிசையாக அவங்க பாட்டுக்கு கொண்டு விட்டுறாங்க. ஆள் ஏறினாலும் ஏறாட்டாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படுறது இல்லை. இவங்களுக்கு வந்து டைம் கீப்பராக இருக்கட்டும், அரசு சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்னென்னா, நான் வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், நான் ஒழுங்காக செய்யக்கூடாது, அவ்வளோதான். நான் வேலைக்கு போகணும், அரசாங்க வேலையில் இருக்குன்னா நான் வேலை செய்யணும்.
ஆனால் ஒழுங்காக கரெக்டாக ஒழுக்கமாக நேர்மையாக வேலை செய்யக்கூடாது. ஆனால் நான் வேலைக்கு போகணும். யாரை கேட்குறாங்க சொல்லுங்கள்? சரி, இன்றைக்கி ப்ரைவேட் பஸ்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி பல கோடீஸ்வரன் ஆகிட்டான். 40 ஆண்டுகளை பார்க்குறோம், பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான் அவன். கவர்மெண்ட் பஸ் இன்னும் நஷ்டத்தில் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? நீ சொல்ல பார்த்தா அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க டைமிங் மேனேஜ் பண்ணி அந்த கேப்பில் அவங்க பண்ணி அதில் ஒரு தொழில் பக்தி இருக்கணும் சார். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் பக்தி இருக்கணும். சரி சரி சரி. இது எவனோ விட்டு பஸ்ஸு, எவனோ ஒரு கீர் பாக்ஸு, கீரை கிளச்சே பிடிக்காம கீரை போடுறவங்களாம் பார்க்குறோம் நம்ம. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் இப்ப பேசினவங்க தானே, சொல்லாமா? சொல்லுங்க. அதாங்க எங்களுக்கு விவரம் வேணும். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அமுதா சொன்னேன்ல. இப்பதான் இணைப்புல வந்திருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க இருக்கிறது திருப்பூருங்க. நாங்க ஏரியா பிரச்சனை ஜெயங்கொண்டம் ஏரியா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஏரியா. சரி சொல்லுங்க, இப்ப உங்க பிரச்சனை சொல்லுங்க. இப்ப எங்க நாத்தனாருன்னா எங்க வீட்டுக்காரோட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. எங்க மாமனார்கிட்ட, மாமியார் இல்ல, மாமனார்கிட்ட அவரு இறக்கறதுக்கு முந்தைய ஏதோ சொல்லி எனாமாக எழுதி கொடுத்த மாதிரி சொத்துக்களை வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பார்த்து பொறுப்பு இல்லாதவர், சம்பாதிக்கிறதும் சாப்பிட்றதும் அப்படி போயிடுது. அதனால எங்கள்கிட்ட நாங்க வாய் திறந்து பேச முடியாது. பிள்ளைங்களுக்கும் விவரம் தெரியாது, படிச்ச பிள்ளைங்க. அது இப்ப எங்க வீட்டுக்காரு 5-6 மாசத்துக்கு முந்தி இறந்துட்டாங்க. நாங்க அப்பயே கேளுங்கன்னு கேட்டோம்னா அது போ பின்னாடி ஏதாவது இருக்கும்னுட்டு. இப்ப எல்லாம் போனா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு 4 காணி 3 காணின்னு எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணுகள்கிட்ட கேட்டோம்னா எங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவங்க நாத்தனார் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க மாமியார்ட்ட நாங்க வாங்கிட்டோம், நீ என்ன ஆளு அப்படிங்கிற மாதிரி. கங்காதரன் சார். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. உங்க மாமனார் அதை எப்படிமா சுயமா சம்பாதிச்சாரு? எப்படிமா சம்பாதிச்சாரு? பூர்வீகம் வந்த சொத்து 2 சொத்து இருக்கு. அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சதும் இருக்குது, மாமனாருக்கு அவர் சம்பாரிச்சதும் இருக்கு. சரி, மாமனார் மனப்பு அவங்களுக்கு எழுதி கொடுத்தாரா? அது தெரியலங்க. அவர்கிட்ட கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி, மனநல சரியில்லை. அது எதை வாங்கி கொடுத்தாலும் என்ன வேணாலும் செய்வாரு, அப்படி ஆயிட்டாரு. நீங்க அப்பயும் அப்ஜெக்ஷன் பண்ணல ஒரு கேள்வி வரும்ல? வரும். என்னன்னா எங்க வீட்டுக்காரி எனக்கு ஒத்துழைப்பு தரலங்க. சரிம்மா, ஏமா ஒன்றும் இல்லை. பூர்வீகமான சொத்துல அவர் அது உங்களுக்கு ஷேர் வரும். உங்க வீட்டுக்காரருக்கு ஷேர் கண்டிப்பா வரும். அவர் சம்பாதிச்ச சொத்துல வராது. ஓஹோ. அதனால நீங்க ஒன்னையும் இது பண்ணாதீங்க. அந்த என்ன அவங்க ஈஸி போட்டு பாத்தீங்களா அந்த சர்வே நம்பர்லாம்? அதுதாங்க எங்க பிள்ளைங்களுக்கும் அந்த விவரம் பத்தாத கம்முன்னு போயிட்டு எங்க வீட்டுக்காரும் போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்கம்மா. நீங்க தகவல் சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. ஒரு ஆலோசனை கேட்கதான். என் பசங்க அதை பத்தி முயற்சி எடுக்கல, அதுக்காக தான். சார், அப்ப நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தொடர்பு கொள்றோம். கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்கம்மா. உங்க பேர் அமுதா தானே சொன்னீங்க? அமுதா. சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தொடர்பு கொள்வாங்க. சரிங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. நன்றிம்மா, அழைத்ததுக்கு நன்றி. சார், இப்போ இது கடிதம் இப்போ அவங்க என்ன பண்ணலாம் சார்? இப்போ இப்போ இவங்க போக்குவரத்துறை செயலாளர் இருக்கு, ஒரு ஐஏஎஸ் ஒருத்தருக்காரு, அவருக்கு ஒரு கடிதமோ சரி போக்குவரத்துறை மந்திரிக்கு அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோவோட, அந்த பஸ்ஸோட ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்லுங்க. ஃபோட்டோவோட அனுப்பிச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த ஜோனல் மண்டல மேலாளர் இருப்பார் ஒருத்தர், அவருக்கும் ஒரு கடிதம் அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. தொடர்ந்து அவர் பல்வேறு முறையில் வலியுறுத்தியும் கூட அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அப்போ ஐஆர் ஆஃபீஸுக்கு போக்குவரத்துறை செயலாளருக்கு தான் அனுப்ப சொல்லுங்க. ஓகே சார். அதாவது ஓகே, இந்த கடிதம் அடுத்ததாக ஒரு கடிதம் இருக்குது. சந்திரசேகரன், ஐயனாரப்பன், என் உஷா வீதி, அரியூர் அஞ்சல், புதுச்சேரி மாநிலத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவருடைய 22/2/2025 தேதியிட்ட மனு மூலம் தங்கள் செய்தி சேனலுக்கு தக்க நடவடிக்கைக்காக புகார் அனுப்பியிருந்தேன். 24 அன்றைக்கி அதை வாசித்து அது சம்மந்தமான நிகழ்வை நீங்கள் தெரியப்படுத்தினதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பல நேயர்கள் இதன் மூலமாக பலன் அடைகிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பலன் அடைந்து மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக அரசே இந்த பட்டா சம்மந்தப்பட்டது பல ஒரு விரிவான விளக்கங்களில் கடந்த ஒரு வாரம் 10 நாள் பார்க்கலாம். அது நம்ம ராஜ் டிவி மூலியமாக தான் நான் அந்த செய்தி எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா இது தொடர்ச்சியாக பட்டாக்களை பற்றி மக்கள் பேசுகிறாங்க. அப்போ தமிழக அரசே ஒரு இது சொல்கிறாங்க, எந்த ஆப்ஷன் இல்லையா அவங்களுக்கு பட்டா கொடுங்க, 10 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகள் அதில் வசிக்கிறாங்கன்னா பட்டா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ராஜ்நீஷுடைய செய்தியுடைய எதிரொலியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதை கண்டிப்பாக சார். ஸோ இப்போ ஆனால் இப்போ இன்னும் சொல்ல மாதிரி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பட்டா நடைமுறைகளை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களும் பல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள அலைய விடாமல் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் அப்பப்போ வருது. ஆனால் நடைமுறைப்படுத்த வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்றது தான் கேள்வியாக இருக்குது. சார், இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு லாயராக
கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துட்டு வரோம். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் எலுமலையில இருந்து கண்ணன் பேசுறேன் சார். எந்த ஊர் சார்? எலுமலை பக்கம், எலுமலை, மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். சொல்லுங்க சார். அது வந்து சார், நாங்க வந்து ஒரு போர்ச்சேரி பட்டா ஒன்று போட்டுக்கோம் சார். எங்க அப்பாத்த பூரியத்து வீடு. எங்க அப்பாத்தா சொத்து சங்கலிங்கம்லை கருப்பாயம்மாள் இருக்கு. சரி. அதை வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ஆள் வந்து பட்டா போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு எதுக்காக எலுமலையில ஆள் இருக்கு, 4 பேர் வந்து இதே மாதிரி போர்ச்சேரி பண்றாங்க. எலுமலை பேர் ராட்சியில வந்து இந்த வருஷம் ரசீது வந்து கற்பாய பேருக்கு வந்தது, இந்த வருஷம் அவன் பேருக்கு முனியாண்டி மாத்திருக்கான். சரி. இதுக்கு வந்து பேர் ராட்சியிலையும் கொஞ்சம் காசு வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் எலுமலையில. ஓகே. இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? சரி கங்காதரன் சார். ஐயா ஒன்றும் இல்லை, இது மாதிரி வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் மாற்றிருக்காங்களா? எந்த ஆதாரம் இல்லை சார். எங்கள் அப்பத்தா பேரில் இருக்கு பட்டா. நீங்கள் காவல்துறையில் ஒரு புகாரை கொடுங்க முதல்ல. இல்லைங்க சார், நான் ஆட்சியிட்ட கொடுத்தேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. 2 தடவை கலெக்டர்கிட்ட, மதுரை கலெக்டர் அங்கே கொடுத்தாச்சு சார். இல்லை அவங்க எதனா உங்களுக்கு உறவுமுறையாக வராங்களா? இல்லைங்க சார், அவங்க வந்து இந்த ஒரு 30 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படுன்றாங்க. இல்லை அது கேட்கல ஐயா. இப்போ அந்த பட்டா மாற்றிருக்காங்களே. ஆமாம் சார். உங்களுக்கு அவங்களுக்கு எதனா உறவுமுறை எதனா இருக்கா? நான் பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் சார். மொத்தம் எங்க கருப்பாய் பேர் 6 பேர் வாதிட்டு. அப்போ பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள். சரி. இப்போ அதனால வந்து அந்த இது வந்து குற்ற நடவடிக்கையாக எடுக்க முடியாது. அதனால வந்து இப்போ இது வந்து ஒரு உரிமைத்துறை சார்ந்த ஒரு வழக்காக தான் எடுத்துப்பாங்க அதை. சரி சார். இப்போ 30 நாள் என்கொயரி பண்ணி என்ன சொன்னாங்க? இப்போ ஈசி போட்டோம்னா கருப்பாய் பேர்ல தான் வருது சார். இல்லை இப்போ ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்தீங்களா? என்கொயரி பண்ணி என்ன சொன்னாங்க? இன்னும் அந்த விசாரணைக்கு வருது, இந்த ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி தரேன். எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் மனு கொடுத்து? இப்போ 1.5 மாசம் 2 மாசம் கணக்கு ஆகுது சார். சரி சார், அது ஒரு 60 நாள் எடுத்துப்பாங்க. சரி சார். 60 நாள் கழிச்சு நீங்கள் புகார் படி மீண்டும் தொடர்பு கொள்ளுங்க. சரி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். இப்போ அந்த பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய சட்டங்கள்லாம் வந்தது. நம்ம இடையில கூட நிறைய அதை பற்றி விவாதித்தோம். அதை பேர் மாற்றணும், அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் எல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சா? எப்படி உங்களுக்கு இப்போ அந்த பாரதிய நாகரிக் சட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது நிறைய நீங்கள் நம்ம விவாதிக்கும் போது நம்ம பேசும்போது அதை திருப்பி நாங்கள் அந்த எண்கள்லாம் மாறுது, நாங்கள் மறுபடியும் அதை வந்து அது சார் எல்லாமே மாறிச்சு சார். அது மட்டும் மாறுதில்லை. இப்போ நீங்கள் எதனா ஒன்று புதுசாக அடிக்கனா நமக்கு மெமரி அந்த கூட இப்போ எல்லாம் இப்போ செக்ஷனை பார்த்து தான் டைப் படிக்கிறதா இருக்குது. பட் எல்லாருக்கும் தடங்கள் தான் இருக்குது. பட் அது பார் கவுன்சிலிங், அகில இந்திய பார் கவுன்சிலிங் தான் அதை கேட்கணும். பட் அவங்க அதை வந்து கேட்கல. சரி. ரெண்டாவது வந்து இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி 5 வருஷம் வரையும் படிச்சிருப்பான், 3 வருஷம் வரையும் படிச்சிருப்பான், மீண்டும் புதுசாக படிக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. பட் இன்றைக்கி எந்த ஒரு சட்டங்களாக இருக்கட்டும், இது வந்து மக்களுக்கு எளிமையாக புரியணும். இதில் வந்து மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வந்து இதை வந்து மாற்றுறாங்க. பட் அவங்க அதிகாரம் இருந்ததுனால மாற்றுறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து எதிரான சட்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு புரியாத வகையில் அது போயிடுச்சு. பட் வந்து மக்களும் அவங்கள மாற்றக்கூடிய சூழ்நிலை மிக தொழில் இல்லைன்றதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறேன் நான். இல்லை கண்டிப்பாக சார். இப்போ அடுத்ததாக முக்கியமாக பார்க்கும்போது இந்த மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கான கமிஷன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து நிறைய இதுக்கான சட்டங்களும் இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து இப்போ நடைமுறையில் வந்து இருக்குது சார்? ஹியூமன் ரைட்ஸ்ன்றது தனியார் துறையில் பொருந்தாது, அரசு துறையில் பொருந்தாது. அரசு துறையில் இருக்கின்ற எல்லா செக்ஷனுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ பட்டா தரல 4 முறை அலைகடிச்சானா அது அவங்களையும் நம்ம மனித உரிமையில் கமிஷனில் புகார் கொடுக்கலாம். சரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அவங்களும் வந்து நம்மளுக்கு சரியான மரியாதை கொடுக்கல, இதனால அவங்க மேலேயும் இது பண்ணலாம். தரக்குறையான ஒரு வார்த்தைகள் மூஞ்சில காட்டினா கூட சரி, நம்ம புகார் கொடுக்கலாம். அதுக்கான சட்டங்கள் இருக்குது. பட் என்னன்னா இன்றைக்கி எதுவுமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு காவல்துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழைய முறையில் தான் இருக்காங்க. அவங்க காவல்துறை வந்து எந்த ஒரு குறிப்பாக அதிகமாக காவல்துறையில் தான் அந்த மனித உரிமை மீறல்கள் வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக பேசலாம். வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். தூத்துக்குடி மாவட்டம் கனகராஜ் பேசுகிறேன். சொல்லுங்கள் கனகராஜ், உங்களுடைய புகார் சொல்லுங்கள் சார். அம்மா பேரில் ஒரு 4 ஏக்கர் இருந்துச்சு சார். யூடிஆர்ல அப்பா பேர்ல பட்டா மாறிடுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. சரி. அது நாங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார். சீமக்கருவம் இருந்துச்சு சார். அதை சுத்தம் பண்ணி விவசாயம் பார்க்கணும், இன்சூரன்ஸுக்கு பயிர் கடை காப்பீடுக்கு எழுத போனோம் சார். ஓகே. எழுத போனதுல விஓ இதுல வேற ஆளுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க சார்.
திரு கங்காதரன். அப்படிங்கும்போது நாங்க ஈசி போட்டு பார்த்ததுல எங்க அப்பா பேர்ல உள்ளது அப்படியே பக்கத்து ஊர்ல ஒரு ஆள் இருந்திருக்காரு, அதே பேருக்காரு. அதை வச்சு ஏஜென்ட்டுங்க 2 பேருக்கு வந்து ஓடிபி பண்ணி எழுதிட்டாங்க சார். மாத்தி எழுதிட்டாங்க. நாங்க போய் கேட்டதுக்கு அது தெரியாம பண்ணிட்டோம், 2009 மாதிரி இருக்கு சார், நாங்க உங்களுக்கு மாத்தி எழுதித்தாரோம், இது வரைக்கும் எழுதித்தாருன்னு எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நீங்க புகார் கொடுத்தீங்களா காவல்துறையில? புகார் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த பார்ட்டிக்காரன் மாத்தி அப்படியே கூட்டு வந்து மாத்தி எழுதித்தாருன்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். சார் 2009 சொன்னாங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னமும் அதே நம்ம வந்து தரலன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்தாங்கணும் இல்லையா? எடுக்கல சார், அவங்க ஒண்ணு அளவுக்கு எடுக்கல சார். சார் இந்த உலகத்துல வந்து எது வாயில சொன்னாலும் நம்பாதீங்க, சரிங்களா? நீங்க வந்து உடனடியா வந்து நீங்க வந்து ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவா இதை எழுதி ஆர்டிஓ கிட்ட, ஆமா எஸ்பி கிட்ட, லேண்ட் கிராப்பிங் ஒரு துறைன்னு ஒன்று இருக்கு மாவட்டத்துல, நில மோசடி, ஆமா 3த்துக்கு நீங்க புகார் மனு அனுப்புங்க. இது மாதிரி எங்க அப்பா பேரை போலியா பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. பரவாயில்ல நீங்க கொடுங்க, அது பொய்யான டாக்குமெண்ட் வச்சு தானே அப்பா பேர் வச்சு தானே பண்ணிருக்காங்க. நீங்க எழுதி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. நன்றி நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பல நேயர்களோட பல கேள்விகளுக்கு உரிய தீர்வுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.